ஆடு வளர்ப்பு குறித்தும் அதன் மூலம் அதிக பணம் ஈட்டலாம் எனவும் சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பரப்புரை மேற்கொள்ளப்படுகிறது. ஆட்டுக்கறியின் விலை 1000 ரூபாய் வரை விற்பதால் ஆடு வளர்த்து விற்றால் நல்ல லாபம் என கூறப்படுகிறது. ஆனால் மேய்ச்சல் நிலம் குறைந்து வரும் நிலையில் பாரம்பரியமாக ஆடு வளர்ப்பவர்களாலேயே அதனை லாபகரமான தொழிலாக செய்ய முடியாத நிலையில் சென்னையில் IT நிறுவனங்களில் பணியாற்றிய பலர் வேலையை விட்டுவிட்டு சொந்த ஊருக்குச் சென்று ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டு நட்டத்தை சந்தித்த கதைகளும் உண்டு. இந்நிலையில் சென்னையில் ஆடு வளர்ப்பதாகவும் அதில் முதலீடு செய்தால் 10% லாபம் தருவதாக கூறி 1.5 கோடி ரூபாயை தம்பதி ஏமாற்றி கைதாகியுள்ளனர். மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? சென்னை புறநகர் பகுதியான நாவலூரில் அக்ரோடெக் என்ற தனியார் நிறுவனம் விவசாய நிலங்களில் ஆடுகளை வளர்த்து லாபம் ஈட்டிக் கொடுப்பதாகவும், இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தால் 4 முதல் 10% வரை மாத வட்டி கொடுப்பதாகவும் விளம்பரம் செய்தது. கார்ப்பரேட் நிறுவனத்தில் 17 ஆண்டுகள் பணியாற்றிய மாணிக்கம் என்பவர் அந்த பணியை உதறி தள்ளிவிட்டு ஆடு வளர்ப்பில் ஈடுபடும் அக்ரோடெக் நிறுவனத்தை தொடங்கினார். மாணிக்கத்தின் பேச்சை நம்பி கடந்த 2019ஆம் ஆண்டு சதாம் ஹுசேன் என்பவர் உள்ளிட்ட 27 பேர் அந்த நிறுவனத்தில் தனித்தனியாக முதலீடு செய்தனர். 1 லட்சம் முதல் 10 லட்சம் வரை அவர்கள் முதலீடு செய்தனர். முதல் 4 மாதங்களுக்கு மட்டும் வட்டியை சரியாக கொடுத்த அந்த நிறுவனம் பின்னர் திடீரென வட்டி கொடுப்பதை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கொரோனா தொற்று காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. ஊரடங்கு முடிந்து கடந்த 2022ஆம் ஆண்டு முதலீட்டாளர்கள் அக்ரோடெக் நிறுவனத்துக்கு சென்று பார்த்தபோது அந்த அலுவலகம் பூட்டப்பட்டு இருந்துள்ளது. அந்த நிறுவனத்தின் அலைபேசி எண்களும் செயல்படவில்லை. இதையடுத்து முதலீட்டாளர்கள் தாம்பரம் காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் தனிப்படை ஒன்றை அமைத்தார். தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு தாழம்பூர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த மாணிக்கம், அவரது மனைவி செல்வப்பிரியாவை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து லேப்டாப், ஒரு வாகனம் ஆகியவற்றை கைப்பற்றினர். முதலீட்டாளர்களிடம் பெற்ற பணத்தை என்ன செய்தார்கள், எங்கு முதலீடு செய்துள்ளார்கள் என விசாரணை நடத்தினர். தொடர்ந்து இருவரும் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.